ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி நம்ம திருப்பதி விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. எஸ், கிளம்பியாச்சு. நம்ம பஸ்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை காட்டிலும் எந்த ஊர் சொல்லிடுறேன். எஸ், பெங்களூர் போகிறேன் திருப்பதியிலேருந்து. ஸோ எல்லாருக்கும் நான் கேட்டிருந்தேன் திருப்பதியிலேருந்து எந்த ஊருக்கு நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு. நிறைய ஊருக்கு சொல்லியிருந்தீங்க. நார்வேல் போங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போங்க, பெங்களூர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக நான் முடிவெடுத்தது பெங்களூருக்கு. ஏன்னா பெங்களூர் போனால் நான் ஊட்டி போக முடியும் ஈஸியாக. ஸோ அதனால தான் நான் பெங்களூர் டிசைட் பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும் கம்பீரமாக கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் திருப்பதி டு பெங்களூர் ஸ்கேனியா வண்டி. ஸோ 2+2 ஏசி வண்டி ஸ்கேனியா மல்டி ஆக்சில். பக்கத்தில் நிற்கிது பாருங்கள். சாரிக்கே இது பெங்களூர் தான் போகுது. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்திரா போகுது பெங்களூரு. இது கூட வந்து ஆந்திரா பிரதேஷ் ஏபிசி வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 மணி 2 நிமிஷம். ஸோ 1:02 இங்கே டிபார்ச்சர் ஆகுது. 6:30 போயிடுமா தெரியல. டிஃபரன்ஸை பார்த்து டிராஃபிக்கு பார்க்கலாம். ஏர்வாட் கிளப் கிளாஸ் வித் மல்டி ஆக்சல் கம்ஃபோர்ட். சூப்பரான வண்டிங்க. அடுத்த ஒரு வண்டி நிற்கிது. இது அடுத்த வண்டியா? இந்த வண்டி பாருங்கள், குந்தப்புரான்னு போகுது. வெயில் பார்த்தீங்களா, மணி டைம் பார்த்தீங்கன்னா 12:50. செம்ம வெயிலாக இருக்குங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லை, இங்கேயும் வெயிலாக தான் இருக்குது. என் மூஞ்சி தெரிய மாட்டேங்கிறாங்க. ரதம் மாதிரி இருக்கலாம் பஸ்ஸு ஸ்கேனியா. வண்டி செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன பிரச்சனையும் தெரியல. காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் ஆப்ரேட் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், குப்பம் வண்டி போகுது, கிருஷ்ணகிரிக்கு போகுது. குப்பம் வண்டி எப்படி இருக்கும் பாருங்கள். வண்டி அடி மலை ஏறுமா அந்த வண்டி. இப்போ தான் போச்சு 12:45 நாஞ்சில். ஓகே, செக் பண்ணுறேன் டிக்கெட்ஸு. பஸ்ஸோட இதை பாருங்கள், எக்ஸிவி பாருங்கள், KA 57F1628. ஸ்லீப் லைக் எ பேபி. ஸோ அந்த சிம்பிள் தான் அது. செம்மையாக இருக்குங்க வண்டி. ரொம்ப நாளுக்கு வச்சு கால் பண்ண போகிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். கைஸ், நமக்கு லெஃப்ட் சைடு நிற்க பாருங்க கன்னியாகுமரி வண்டி. NSS 996 கன்னியாகுமரி டு திருப்பதி வண்டி. மூஞ்சி வேர்த்துக்கிறக்கா செம்ம வைக்க. சரி ரைட்டு, இப்போ தான் போட்டிருக்காங்க. டைம் எடுக்கும் கூலிங் வர்றதுக்கு. ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். ஸோ இந்த வெயிலில் நான்ஈஸ்லாம் போனோம் வச்சுங்க, அவ்வளோதான் முடியாது. ஆல்ரெடி நம்ம வெந்த நூடுல்ஸாக இருக்குது. வெயிலில் தான் வந்திருக்கோம். ஸோ திருப்பி வெயிலில் போனோம் வச்சுங்களேன், செட் ஆகாது. நைட் ட்ராவல் இருக்குது, அதனால் ஏசியில் பண்ணியாச்சு. 1:02 ஆச்சு. எடுக்கிற டைம் தான், இன்னும் வரல. நம்ம வண்டி எடுத்தாச்சு. 1:02 சார்பா பாருங்கள். கைஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எமர்சன் விலாக்கர்னு பேரில். ஸோ அதில் வந்து பஸ் வீடியோ தவிர்த்து மற்ற எல்லா வீடியோ வரும், ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் அந்த சேனலில் கூட வரும். திருப்பதி பெங்களூர் சித்தூர் வண்டி 1628 நேட்டிவ் ஃப்ரம் தமிழ்நாடு. சியூ திருப்பதி விட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஹாட் டுடே. திருப்பதி எப்போவுமே ஹாட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். வேலூர் மாதிரி நம்ம ஏரியாவில், வேலூரில் எல்லா ஊருமே தமிழ்நாடு, ஈவன் பெங்களூர் ஆல்சோ ஹீட்டாக. நம்ம ஃப்ரெண்டு ஒரு சொல்கிறாப்புல, பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல, பெங்களூர் ஒர்க் பண்ணுறாப்புல. ஈ சேயிங் தட், அதாவது அன்எக்ஸ்பெக்டட், இது வரைக்கும் இல்லாத ஹீட்டு பெங்களூரில் இருக்கான். எஸ்,
பேக் சைடு பாருங்க சீனிவாச கெஸ்ட் ஹவுஸ் தெரியுது பின்னாடி. அதுக்கு முன்னாடி ஏழுமலை தெரியுது. வெயில் தாங்க செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஆம்னி பஸ்ஸஸ் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ப்ரைவேட் பஸ் பார்க்கிங்கு, ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கும். சார் சீட் நம்பர் 10 திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். டப்புன் மல்டி கஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் தாஜ் ஹோட்டல் இருக்குது. நான் காமிக்கிறேன். நிறைய ப்ராஜெக்ட் வருது பாருங்கள். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது பைபாஸ். ஸோ பாருங்கள் கைஸ், அந்த பக்கம் இந்த ப்ரௌன் கலர் பில்டிங் தான் தாஜ் திருப்பதி தாஜ் ஹோட்டல். தாஜ் போடுறாங்க பாருங்கள். இங்கே ஒரு டெம்பிள் இருக்கான், பாலாஜி டெம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட டெம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். இதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பாலாஜி இருக்கார் இல்லையா, காடு பாலாஜி, அவங்களோட அம்மா தான் இந்த கோயிலில் இருக்காங்க. ரெகுலர் அம்மா தான் சொல்கிறாங்க. சின்ன ஒரு ராக்கில் கட்டியிருக்காங்க பாருங்க மேலே. பட் எல்லாருக்கும் தெரியாது, லோக்கல் பீப்புள் தான் தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பாலாஜி 7 மணிக்கு தான் வருவாங்க. பட் இங்கே வர மாட்டாங்க. ப்ரைவேட் பஸ் எஸ்பிஎம்எஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெங்களூர் தான் போகுது. இங்கேருந்து சித்தூர் 56 கிலோமீட்டர். கனிப்பாக்கம் டெம்பிள் இங்கேருந்து 25 கிலோமீட்டரு. இன்னொரு 35 கிலோமீட்டருக்கு சித்தூருக்கு. நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்க பஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிஸோடைய இந்திரா ஏசி கோச்சு. அதுதான் இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி கிளம்புன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 80க்கு மேலே போயிட்டுருக்க வண்டி. கைஸ், இங்கேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர். ரோடு போதுவாருங்க. கீழே ஒரு கீழே போகுது, சித்தூர் போகுது. 9 கிலோமீட்டர் தான் இங்கே. இந்த ரோடு தான் கீழே போகுது டவுன். முன்னாடி ரோடு கட்டாச்சு. அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அப்படியே போகலாம் ஸ்ட்ரைட்டாக. சித்தூர் 5 கிலோமீட்டர், சென்னை 158 கிலோமீட்டர். வாட் அபவுட் பெங்களூர்? I couldn't see properly. ஸோ கைஸ், லெஃப்ட் சைடு பார்த்தா சென்னை போயிடலாம், ரைட் சைடு போனால் பெங்களூர் போயிடலாம். நம்ம வந்து இல்லை போனால் திருப்பதி போயிடலாம். இந்த ஹைவே பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சித்தூர் வழியாக போகிற ஹைவே தான் அது. நமக்கு 2 ரூட் இருக்குது பெங்களூர்லேருந்து. ஒன்று வந்து ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் ரூட்டு. அப்புறம் இந்த ஆந்திரா ரூட்டு சித்தூர் வழியாக போகிறது. சித்தூர் போக மாட்டோம், பட் அந்த ரூட்டு
சமுத்திரம் டோல் பிளாசா. வெல்கம் டு நந்தி பிளாசா, ஃபுட் பிளாசா. வயசு பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு இங்கே வந்து எப்போவுமே இருக்கும். ஆல்ரெடி சார்ஜ் ஆகிட்டுருக்கு ஒரு வண்டி. நெக்ஸ்ட் வண்டி கீழே நிற்கிது, எம்ஜி கார். ரைஸ் ஹோட்டல் நந்தி ஃபுட் பிளாசாவில் வந்து லஞ்ச் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே 20 மினிட்ஸ் நிற்குமா. பஸ் பின்னாடி நிற்கிது பாருங்க, தெரியுதா? இங்கே நிற்கிது. ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை வயா சித்தூர் வழியாக வந்தாலும், இல்லை பெங்களூர்லேருந்து நீங்கள் திருப்பதி போகிறா இருந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் எப்போவுமே மோஸ்ட்லி அந்த டயத்துக்கு வந்தால் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. நிறைய டைம் நான் வந்திருக்கேன் நான். ஸோ கார் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, நல்ல ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறதில்ல. ஸோ சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் பிரேக்கு. ஸோ முடிச்சுட்டு நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம். ஒரு சூப்பரான ஜேர்னி. அதில் ஏசி பஸ்லையா சூப்பராக வந்தோம். வெயில் தெரியல, பட் இப்போ இறங்கினோன்னே கடுமையாக இருக்குது வெயில், பயங்கரமாக இருக்குது. அக்ராஸ் எப்படி சொல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராலையும் இருக்குது. பெங்களூரில் மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத வெயில் அங்கே இருக்கான். அதனால் எவ்ரிவேர் நமக்கு வந்து இந்த ஹீட் இருக்குது, ஹீட் வேவ் இருக்குது. ஸோ மழை பெஞ்சால் தான் ஒரே தீர்வு. ஸோ வாங்க, ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வில் கண்டினியூ அவர் ட்ராவல். கைஸ், நான் சொன்ன மாதிரி லன்ச் எடுத்துக்கல. நான் 12 o'clock தான் சாப்பிட்டேன் தோசை. அதனால் நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ப்ளைன் ஸ்வீட் லஸ்ஸி பார்க்குறீங்க இல்லையா, இதான் சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், லெஸ்ஸி நந்தி ஃபுட் பிளாசா. ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 60 rupees. நான் ஒருத்துங்க, அவ்வளோ சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஸ்டாப்பேஜ் ஃபார் ஏபிஎஸ்ஆர்டிசி, கேஎஸ்ஆர்டிசி, என்டபிள்யூகேஆர்டிசி. ஸோ 3 டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது ஆத்தரைஸ்டு ஹோட்டல். இது இந்த இடத்த பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக சுற்றி மரங்கள்ங்க, எல்லாமே மாமரம். பார்த்து தெரிய பாருங்கள், மரத்தடியில் தான் எல்லா காரும் பார்க் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே வாங்க ரவுண்டுரும். எலக்ட்ரிக் இதெல்லாம் 25 kilowatt. ஓகே. இல்லை எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும் இந்த வண்டி எம்ஜி? இது 1 or 2 hours ஆகும். 0 to 100 1 or 2 2 hours ஆகும். இதுக்கு பேமெண்ட்டா எப்படி? பேமெண்ட் ஆன்லைன் வேலெட்ல கட் பண்ணி. எவ்வளோ ஆகும் இதுக்கு ஃபுல்லாக? யூனிட்டுக்கு 20-25 rupees. யூனிட்டுக்கு எத்தனை யூனிட் எடுக்கும்? 30 யூனிட் வரும். 30 யூனிட் எடுக்குமா? ஒரு காருக்கு 30 யூனிட் வரும், ஒரு காருக்கு 40 யூனிட்ஸ் வரும். 750 ஆகும். 750 போட்டால் இது போயிட்டு இருந்துடலாமா? இங்கே எவ்வளோ போயிட்டுரும்? யூனிட்டுக்கு 15-20 கிலோமீட்டர், 10-20 கிலோமீட்டர் கொடுக்கும். இப்போ இன்றைக்காவும் வந்து பெட்ரோல் டீசல் காட்டிலும் பெஸ்ட்டு தான் அது, அப்படி தானே? அப்படியா? இல்லை அப்படி கிடையாதா? செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி ஒரு 30-20 கிலோமீட்டர்ஸ்க்கு செக் பண்ணிட்டு இருக்கிறேன் சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ இதை விட்டால் பெங்களூர் தான் சார்ஜிங், இதை விட்டால் அங்கே இந்த பக்கம் நிறைய இருக்குது. இருக்கா? நிறைய வந்துருச்சு. எவ்ரி 30-20 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சார்ஜ் மிஷின். ஓகே ஓகே. டாட்டா ஆகுதா?
ಟಾಟಾ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் 25 ಕಿಲೋವಾಟ್ ஓகே ಬೇರೆದೊಂದು 60 40 ಕೂಡ இருக்கு அது 1 hour 1 hour 40 minutes இது வந்து 2 hours ஆகும் சீக்கிரமா கூட ஏறும் இது அவங்க ஹோட்டலோட கண்ட்ரோலா இது பப்ளிக் அவங்களுக்கு தேவைன்னு ஓ காமனாக ஓகே யாராவது பார்க் பண்ணுற சாப்பிட்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அது சம்மந்தம் கிடையாது அதுக்கு சம்மந்தம் ஓன்லி சைட் பார்ட்னர் சைட் பார்ட் சரி சரி இது எவ்வளோ காசு அது எம்ஜி என்ன வண்டி இது எம்ஜியில் 25 உங்கள் வண்டியா இது மஹேந்திரால 18 lakhs 20 lakhs ஓகே 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 இது 2 in 1 பெட்ரோலும் ஒன்லி ஈவி தானா ஓகே ஓகே பட் க்ரீன் கலர் போட்டாலே ஃபுல்லி ஈவி தான் சூப்பர் ஓகே தேங்க்ஸ்ண்ணா ஸோ கைஸ் பார்த்தீங்கல்ல ஈவி சார்ஜ் ஸ்டேஷன் நான் ஆல்ரெடி நிறைய இடம் பார்த்துருக்கேன் பட் உங்களுக்கான ஜஸ்ட் கேட்டேன் 2 hours ஆகுமா 25 kV அது இட் வில் டேக் அரவுண்ட் 2 hours பட் கேவி ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் டைம் குறையுமா ஒரு 750 ஆகும் 750-800 rupees ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன வண்டி எம்ஜி ZSS EV 25 lakhs கைத்தை பாருங்கள் 2:52 ஸோ 2:30 வந்தோம் 20 minutes ஆகிடுச்சு தலைவர் ஷார்ப்பாக வந்துட்டார் பேசஞ்சர் வரல ஷார்ப்பாக 3 மணி 3 o'clock வண்டி பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாப்பில் கிளம்பிடுச்சு
ಹೊಸಕೋಟೆ 40, ಮಾಲೂರು 26 ಲೆಫ್ಟಿல். கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஹொசக்கோட்டை. இப்போ டைம் பாருங்கள் 5:05 ஆகுது. ஹொசக்கோட்டை வந்திருக்கோம். கேர்புரம் மெட்ரோ பிரிட்ஜு நம்ம போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கேர்புரம் ஓவர் பிரிட்ஜ், ரயில்வே ஓவர் பிரிட்ஜ். கேஆர்புரம் கைஸ். இப்போ பாருங்கள், இப்போது பெங்களூர் ஸ்ட்ரீட்டில் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம். 15 to 20 நிமிஷம் இன்னும் கிளியரன்ஸ் ஆகும். இப்போ டைம் பாருங்களேன், 5:53. 6 மணிக்குள்ள போனால் சேரலாம். சொன்ன கணக்குப்படி 5 hours. ಒಳಗಡೆ ಉಳಿದಿಲ್ಲ ಬ್ಯಾಗೇಜ್ ಬೇಕಲ್ಲ. குட் ஈவினிங் ஃப்ரம் பெங்களூர். நம்ம பெங்களூர் டெக் சிட்டி, காட்டன் சிட்டி அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த ஊரை பற்றி சூப்பரான ஊர். இறங்கியாச்சு. டைம் பாருங்களேன், 6:32. 6 மணிக்கு வரணும். அவங்க சொல்லிப்படி 6 மணிக்கு வந்திருக்கணும். வர முடியல. ரீசன் பார்த்திங்கன்னா டிராஃபிக் தான். ஸோ நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஜாப்பை விட்டு வீட்டுக்கு போகிற டைம், இல்லை ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகிற டைம், ஆஃபீஸுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகிற டைம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஹெவி டிராஃபிக் இருந்துச்சு கேஆர்புரத்தில் வந்து. என்னையோ சூப்பராக வண்டி வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆக்சல் வண்டி, அதனால் உங்களுக்கு வந்து அந்த டயர்னஸ் இருக்காது. சூப்பரான ஜேர்னி. திருப்பதியிலேருந்து நம்ம பெங்களூர் ட்ரை பண்ணியிருக்கோம்.
வண்டி பாருங்கள் நிற்கிது, லக்கேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நான் வந்து புக் பண்ணது வந்து வால்வோ, பட் நமக்கு கிடைச்சது ஸ்கேனியா மல்டி ஆக்சல். ஸோ வண்டி வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, பட் லென்த் வைஸ் கூட 13.7 மீட்ரு, அது 13. மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியல. வண்டி பழைய வண்டி தான். இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா. வால்வுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்கேனியா வரும், ஸ்கேனியா சொல்லுவாங்க, வால்வு வரும். பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் வந்து சூப்பராக பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் எதனையோ வந்தாச்சு, அருமையான ஜேர்னி சூப்பராக சக்ஸஸாக முடிச்சாச்சு. பெங்களூர் வந்துட்டோம். ஸோ பெங்களூரில் வந்து நம்ம அடுத்த ஊரை நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் சொல்லிடுறேன். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 656 ரூபா, இதோடைய ஜிஎஸ்டி, ஆன்லைன் சார்ஜு, ரிசர்வேஷன் காஸ்ட்டு எல்லாமே. 4 தான் புக் பண்ணேன். ஸ்டாப்பிங்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரே டிரைவர் தான், கண்டக்டர் கிடையாது, ஒரே டிரைவர் எல்லாமே மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஸ்டாப்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டாப் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு லஞ்ச் பிரேக் வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ சூப்பராக நீட்டாக வந்து ரீச் பண்ணிட்டோம் பெங்களூரு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம், சூப்பரான வீடியோவில். அண்டிகள் தேங்க்யூ ஃபார் ட்ராவல் அட்வைசர்.